ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா பிரபலங்களை பத்தியும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் காதல் படங்கள் அப்படின்றது அன்றும் இன்றும் என்றும் எப்பயுமே எவர்கிரீன் மூவிஸ் தான். காதல் அப்படின்னாலே மணிரத்னம் சார் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். அவருடைய காதல் படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஏ ரஹ்மான் சார் மியூசிக்கோட அந்த காதலை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அந்த வரிசையில் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸில் காதல் படங்களை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறது கௌதம் வாசுதேவ் மேனன் சார் தான். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஜானர் ஃபிலிம்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு பிளாக் பஸ்டர் மூவிஸாகவே இருந்தது. விண்ணை தாண்டி வருவாயா படமாக இருக்கட்டும், நீதான் என் பொன் வசந்தம், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே எல்லா தரப்பு மக்களுமே கவர்ந்த படங்களாக தான் இருக்கு. ஸோ இப்போ அடுத்தடுத்து அவரோட படங்களுடைய அப்டேட்ஸ் இன்னும் வெளிவராததுனால அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் சார் மேனனோட அடுத்த படத்தோட அப்டேட் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். எஸ், அவரோட அடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மம்முட்டியும் நயன்தாராவும் இணைஞ்சு நடிக்கிற ஒரு மலையாள படத்தை இப்போ அவர் தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த படத்தை தயாரிக்கிறதும் மம்முட்டி சார் தான். அண்ட் அந்த படத்தில் ஹீரோவும் மம்முட்டி சார் தான் இருக்க போகிறாரு. மம்முட்டி அண்ட் நயன்தாராவா ரெண்டு பேருக்கும் எப்படி லவ் ஸ்டோரியை கௌதம் சார் எடுப்பாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவி ஆகும். ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த காதல், அவங்களுடைய ஒருத்தர் அவங்க ஃபேமிலிக்காக விட்டு கொடுத்து ஈகோ இல்லாம எப்படி தன்னுடைய குழந்தைங்களை இந்த சொசைட்டில வளர்க்குறாங்கன்னு ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவியா தான் இந்த படம் இருக்க போறதா கௌதம் சாருடைய தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை தாண்டி இன்னும் யார் யார் இந்த படத்துல நடிக்கிறா, மியூசிக் டைரக்டர் யாரு, அடுத்த படத்தோட படப்பிடிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் தெரியல. பட் இந்த படத்தோட பூஜையும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜூலைல ஸ்டார்ட் ஆக போறதா இன்ஃபர்மேஷன் மட்டும் வெளியில வந்திருக்கு. அண்ட் பார்க்கலாம் போக போக இந்த படத்தோட அடுத்த அப்டேட்ஸ் என்ன வருதுன்னு. இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள் எல்லாமே வெளியில வந்திருக்கு. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் போட்டிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க. அந்த வரிசையில் மாண்டி தொகுதியில் போட்டியிட்ட கங்கனா ரணாவத்தும் பிஜேபி எம்பியா வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய தொகுதிக்கு போனப்போ அகமதாபாத் ஏர்போர்ட்ல சிஐஎஃப்எஸ் அதிகாரி ஒருத்தவங்க அவங்கள கன்னத்தில் அரைஞ்சதாகவும் அதற்கான காரணம் வந்து அவங்க ஒரு விவசாய பத்தி தப்பா சொன்னதுக்காக அந்த கோவத்தில் அரைஞ்சதாகவும் அந்த அதிகாரி வந்துட்டு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லியிருந்தாலும் அவங்கள வந்து பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. பட் என்னதான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நடந்திருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு பாலிவுட்ல இருந்து எந்த விதமான எதிர்ப்போ இல்லை ஆதரவோ தெரிவிக்கல அப்படிங்கிறது கங்கனா சைட்ல இருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. என்ன மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை ஒரு பொது இடத்துல, அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன அரைஞ்சிருக்காங்க, ஒரு அதிகாரி, ஒரு பாதுகாப்பு அதிகாரி என்ன அரைஞ்சிருக்காங்க, இதுக்கு வந்து பாலிவுட் தரப்புல இருந்தும் சரி அந்த நடிகர் சங்கத்துல இருந்தும் சரி எந்த விதமான எதிர்ப்புமே தெரிவிக்கல அப்படின்னு கங்கனாக்கு ரொம்பவே மனசு கஷ்டம் இருந்திருக்கான். அண்ட் இதை அடுத்து அவங்க வந்துட்டு கேஸை வந்துட்டு ஃபைல் பண்ண போறதாகவும் அண்ட் பாலிவுட்டோட அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோடைய அந்த நடிகர் சங்கத்துக்குமே அவங்க ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ நான் ஒரு நடிகை மட்டும் இல்லை, எம்பியும் கூட. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பொது தளத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் போது ஏன் பாலிவுட்லேருந்து யாருமே முன் வந்து இந்த பிரச்சனைக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிறது தான் இப்போ கங்கனாவோட மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு. அண்ட் கங்கனா ரணாவத் அரைஞ்ச அந்த வீடியோ எல்லாமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற வீடியோவாக இருக்குது. பட் இருந்தாலும் அவருடைய ஃப்ரெண்டான ராம்கோபால் வர்மாங்கிற அந்த டைரக்டர் மட்டும் கங்கனாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. பட் அதை தாண்டி பாலிவுட்லேருந்து எந்த ஒரு ஆக்ட்ரஸ் இல்லை டைரக்டர்ஸ் யாருமே கங்கனாக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணல. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சம்பவத்துக்கு பாலிவுட்லேருந்து எந்த மாதிரியான ஆதரவு கங்கனாவுக்கு கிடைக்க போகுதுன்னு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்ந்துட்டு இருக்கவர் தான் நடிகர் சரத்குமார். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்ல ஹீரோவாகவும் வில்லனாகவும் அண்ட் தற்போது வந்து குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தலையும் அவருடைய மனைவி வந்துட்டு போட்டியிட்டாங்க. பட் அவங்களால அந்த தேர்தலில் ஜெயிக்க முடியல. பட் இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க வந்துட்டு சினிமாவிலையும் சரி அரசியலும் சரி ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு ஆக்டரே சொல்லலாம். அண்ட் அவருடைய மகள் வரலட்சுமி அண்ட் அவங்களும் வந்து நிறைய படங்கள்ல வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வெவ்வேறு ஜானர்ஸ்ல நிறைய கேரக்டரைசேஷன் உள்ள படங்களையும் அவங்க நடிச்சிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ அவங்களுக்கு வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது. அவங்களுடைய நீண்ட நாள் ஃப்ரெண்டான நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் தான் திருமணம் பண்ணிக்க போறதாகவும் செய்திகள் வந்து வெளியாச்சு. அண்ட் சோஷியல் மீடியாவில் இந்த விஷயம் வெளில வந்த உடனே எல்லாரும் வந்து கான்ட்ரவர்சி
கான்ட்ரவர்சியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வரும், ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒருத்தர், அவருக்கு வந்துட்டு 18 இயர்ஸில் ஒரு டாக்டரும் இருக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கொஷின்ஸ் எல்லாம் எழுப்புனாங்க. பட் அது எல்லாத்துக்குமே வரலட்சுமி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, இது என்னோட லைஃப், நான் அவரை லவ் பண்ணுறேன், நான் அவரோட என்னோட லைஃப்பை ஷேர் பண்ண போகிறேன், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் 2 வீட்டு சைட்லேயுமே எங்கள் மேரேஜுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப அழகாக சோஷியல் மீடியாவில் அவங்க வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே எல்லாரும் விஷஸும் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களோட மேரேஜ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி அதற்கான வேலைகளையும் அவங்க தொடங்கிட்டாங்க. ஜூலை 2ஆம் தேதி வரலட்சுமிக்கும் நிக்கோலஸ் அவர்களுக்கும் சென்னையில் தான் திருமணம் நடக்க போகுது. அண்ட் அதற்கான அழைப்புதழை வரலட்சுமியும் அவருடைய தந்தை சரத்குமாரும் ரஜினி சார் வீட்டுக்கு நேரில் போய் ஃபேமிலியாக வரணும்னு இன்வைட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கமல் சாரையும் இன்வைட் பண்ணதா, அடுத்தடுத்து அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும், சினிமா செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாரையும் இன்வைட் பண்ணி இந்த மேரேஜை ரொம்ப கிராண்டாக நடத்த போகிறதாகவும் பேசிக்கிறாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் 10-12 பாடல்கள் வரும். இன்ட்ரோடக்ஷன் சாங்காக இருக்கட்டும், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன், வில்லனுக்கு ஒரு தனி இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் டூவெட்டு, லவ், ரொமான்ஸ், ஆக்ஷன், இந்த மாதிரி நிறைய ஃப்ளாஷ்பேக்லலாம் கூட பாட்டு வரும். ஒரே ஃப்ளாஷ்பேக் ஒரு கதையை ஒரு பாட்டாவே கூட எடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் காலம் மாற 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 10ங்கிறது அப்புறம் 5, 6, 4 இப்போலாம் ஒரே ஒரு பாட்டோட படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே கதையம்சம் கொண்ட படங்கள்னால அந்த படத்துக்கு பாடல் வேண்டாம், ஒரு பாடல் போதும், 2 பாட்டு போதும், சும்மா பாட்டு வச்சு ஆடியன்ஸை வந்து டைவர்ட் பண்ண வேணாம் அப்படின்னா இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலாக இதுக்கு கான்ட்ராஸ்டாக தெலுங்குல ஒரு படம் பார்த்தீங்கன்னா 14 பாடல்களோட ரிலீஸ் ஆக போதா. எஸ், ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 2 வருஷம் கழிச்சு சர்வானந்த்ன்ற ஹீரோ மனமே அப்படின்ற படத்தில் தெலுங்குல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அந்த படத்தில் அவரோட கீர்த்தி ஷெட்டி ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 14 பாடல்கள் ப்ளஸ் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சாங்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 15 சாங்ஸ் இந்த படத்தில் இருக்கான். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹெசோலி. உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் டைரக்டர் சங்கர் இயக்குன படம் தான் இந்தியன் 2. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து வெளிவர தயாராக இருக்குது. அண்ட் அதே பட்சத்தில் தான் இந்தியன் பார்ட் 1ஐயும் இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது அந்த தேட்டருக்கு காலையில் கமல்ஹாசன் சார் வந்திருக்காரு. அண்ட் அவரோட ரசிகர்கள் எல்லாமே அவரோட கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது பார்த்துட்டு அவர் எதுவுமே சொல்லலையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பால் அபிஷேகம் பண்ணுற இடத்துல ரோபோ சங்கர் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப கலாட்டா பண்ணி அங்கே வந்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்ட மாதிரி நான் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி பால் அபிஷேகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கமல்ஹாசன் சார் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாரு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்வார். கமல் சார் மட்டும் இல்லாமல் எல்லா பெரிய ஹீரோஸுமே இந்த மாதிரி பால் அபிஷேகம் பண்ணுற விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க, சைலண்டாக வந்து படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, இதை தான் வந்து எல்லா ஹீரோஸுமே சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே கமல் சார் வந்து பால் அபிஷேகம் மேட்டரை வந்து அவர் என்கரேஜ் பண்ண மாட்டார். இதை வந்து நிறைய இடத்துல அவர் ஓப்பன் அப்பாக சொல்லியிருக்காரு. பட் இன்னைக்கு இந்தியன் பார்ட் 1 ரீரிலீஸ் அப்போ இந்த பிரச்சனை நடந்த இடத்துல கமல் சார் இருந்தும் அவர் எதுவுமே சொல்லாதது ஏன் அப்படிங்கிறதா இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த பால் அபிஷேகமா பண்ற இடத்துல பிரச்சனைகள் கண்டிப்பா வரதான் செய்யும், ரசிகர்களுக்குள்ள கண்டிப்பா சண்டைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது ஹீரோஸ்களுக்கும் கடமை. ஸோ அவங்களும் தன்னுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றதா மக்கள் மத்தியில் இப்போ ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸையும் சினிமா பிரபலங்களையும் பத்தியும் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸோட உங்களை வந்து மீட் பண்றேன்.